டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி ரிலேட்டடான டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 2வது தேர்வு. இந்த தேர்வில் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. ஆன்சர் ஆப்ஷன் பி 62. ஆன்சர் 62. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியற்றதை தேர்ந்தெடுக்க. சரியற்றதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. இதுதான் சரி. ஆனால் இதில் 552ன்னு இருக்கிறதுனால இந்த கூற்று சரியற்றது. கூற்று பி பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை ஏற்கிறார். இது சரியான கூற்று தான். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியற்ற கூற்று, அதனால் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் டேஷ் பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டிற்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3இல் 1 பங்கு. ஆன்சர் 3இல் 1 பங்கு. நெக்ஸ்ட், சட்டமன்ற மேலவை பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்க. சரியான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். இது சரியானது. நெக்ஸ்ட்டு, அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3இல் 1 பங்கு அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ தான் அது சரியான கூற்றாக இருக்கும். இதில் 3இல் 2 பங்கு அப்படிங்கிறதுனால இது சரியற்ற கூற்று. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஷ் மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஷ் மாதத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி 6 மாதத்திற்குள். ஆன்சர் 6 மாதத்திற்குள். நெக்ஸ்ட், ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள். ஈரவை சொன்னாலே சட்ட மேலவை சட்ட கீழவை, இந்த ரெண்டும் இந்த 2 மன்றங்களும், அதாவது ஈரவைகள் கொண்ட சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ஈரவை சட்டமன்றம் உள்ளன. நெக்ஸ்ட், மாநிலத்தில் பெயரளவு நிர்வாகத் தலைவர். மாநிலத்தில் பெயரளவு நிர்வாகத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட், சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர். சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர கூட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர். சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர கூட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுபவர். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர்.
மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாநில ஆளுநர். ஆன்சர் மாநில ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி. ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். ஆன்சர் முதலமைச்சர். நெக்ஸ்ட். மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர். மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பண மசோதாவை சட்டமன்றத்தில் யார் ஒப்புதலுக்கு பின்னரே கொண்டு வர முடியும்? பண மசோதாவை சட்டமன்றத்தில் யார் ஒப்புதலுக்கு பின்னரே கொண்டு வர முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட். ஆளுநர் டேஷ் பங்கு அளவிற்கான உறுப்பினர்களை மாநில சட்ட மேலவையில் நியமிக்கிறார். ஆளுநர் எத்தனை பங்கு உறுப்பினர்களை சட்ட மேலவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர் 1/6 பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1/6 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் தவறானது எது? ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் தவறானது. ஆன்சர் மத்திய பிரதேசம். ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம், பீகார், தெலுங்கானா இந்த மாநிலங்களில் எல்லாமே ஈரவை சட்டமன்றம் உள்ளது. நெக்ஸ்ட். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆன்சர் ஆப்ஷன் டி 6 ஆண்டுகள். ஆன்சர் 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தகுதியான வயது. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தகுதியான வயது. ஆன்சர் ஆப்ஷன் பி 30. ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலத்தில் பதிவேடுகளின் நீதிமன்றமாக விளங்குவது. மாநிலத்தில் பதிவேடுகளின் நீதிமன்றமாக விளங்குவது. ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்நீதிமன்றம். ஆன்சர் உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட். சட்டமன்ற பேரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சட்டமன்ற பேரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி கீழவை. ஆன்சர் கீழவை. நெக்ஸ்ட். சட்ட மேலவை உறுப்பினர்கள் நியமனத்தில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களின் பங்கு. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் நியமனத்தில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களின் பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/3 பங்கு. ஆன்சர் 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர். மாநில அரசாங்க கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். ஆன்சர் முதலமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டமன்ற மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர். சட்ட மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி அவைத்தலைவர். ஆன்சர் அவைத்தலைவர். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.